வணக்கம். வெல்கம் டு பயோசீட்ஸ். இன்றைக்கு உள்ளார்ந்த நிற்பீடனத்தில் அகத்தட பாதுகாப்பு. அகத்தட பாதுகாப்பு என்னத்துக்குன்னு சொன்னால், இப்போ உள்ளார்ந்த நிற்பீடனத்தின் புறத்தட பாதுகாப்பை தாண்டி வர நோயாக்கிகள் மற்றது பிறபொருட்களில் இருந்து எனது உடலை பாதுகாக்கிறதுக்கு இருக்க போகிறதான் 2ஆம் வருஷ பாதுகாப்பு, செகண்ட் லைன் டிஃபென்ஸ். இது இந்த அகத்தட பாதுகாப்பு. ஏன் முதல் வருஷ பாதுகாப்பு எது? புறத்தட பாதுகாப்பு. சரியா? இது என்னென்று நோயாக்கிகளையும் உடல் கலங்களையும் வேறுபடுத்தும்ன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்னா, இங்கே இருக்கிற அந்த நிற்பிடன கலங்களோட கெலமென்ஸவில் சிறப்பான புரத பதார்த்தங்கள் இருக்க போகுது. அதை சொல்கிறது டோல் லைக் ரிசெப்டர் ப்ரோட்டீன்ஸ். இது உங்களுக்கு தேவையில்லை. இதில் என்ன செய்யப்படும்னா, நோயாக்கிகளால் சுரக்கப்படுகின்ற சிறப்பான பதார்த்தங்கள். உதாரணம் சொல்கிறேன், அதுவும் தேவையில்லை. லிப்போசாக்கரைட்ஸ், ஃப்ளஜெல்லின் போன்ற சில பதார்த்தங்கள் சுரக்கப்படும். அது என்னது நோயாக்கிகள் பாக்டீரியா ஃபங்கஸ்களால் சுரக்கப்படுமே தவிர ஒரு விலங்கு கலத்தால் சுரக்கப்படாது. அப்போ இவற்றின் சிறப்பான பொருந்துகை மூலம் என்ன செய்யும்னு சொன்னால், அது விலங்கு கிழமா இல்லாட்டிக்கு வேறு கிழமான்றதை என்ன செய்யும்? அடையாளங்காணும். ஆனால் வேறு கிளத்தில் என்ன கிளம்புன்றதை அடையாளங்காணாது. அதால் என்னது? குறிப்பிலக்கற்ற நிற்பீடனம். சரியா? அதில் கவனமாக இருக்கணும். விலங்கு கிழமா வேறியாண்டதை அடையாளங்காணும், ஆனால் வேறு கிளத்தில் என்ன கிளம்புண்டு அடையாளம் காணாது. இப்போ இந்த அகத்தட பாதுகாப்பில் யார் இருக்கணும்னு சொன்னால், தென்குழிய கிழங்கள் இருக்க போகுது, இயற்கையான கொள்ளுங்கிழங்கள் இருக்க போகுது, நுண்ணங்கி எதிர் புரதங்கள் இருக்க போகுது, அடுத்தது அலட்சிதர் தூண்டற்பேறு இருக்க போகுது. இப்போ இதில் இந்த வீடியோவில் நாங்கள் 2 விஷயம் பார்க்க போகிறோம். தென்குழிய கிழங்கள், அதை மாதிரி இயற்கையான கொள்ளுங்கிழங்கள். சரியா? தென்குழிய கிழங்கள்ன்றது என்னென்னு சொன்னால், இது ஒரு என்னது சிரத்தலடைந்த ஒரு விசேட கிழங்கள். என்னத்துக்கு சிரத்தலடைந்தன்னு சொன்னால், கிளத்தக சமிபாடு. என்ன செய்வாருன்னா, காட்டப்பட்டிருக்கிற மாதிரி இந்த நோயாக்கி அதுகளை என்ன செய்யும்னா விழுங்கி அதை கிளத்துக்குள்ளே கொண்டு போய் லைசோசோமை பயன்படுத்தி சமிபாடு அடைய செஞ்சு என்ன செய்யும்? வெளியேற்ற வேலையை காட்டும். சரியா? மனித உடலில் மெயினாக 2 தென்குழிய கிழங்கள் முக்கியம் வருது. என்னென்னு சொன்னால், நடுநிலை நாடி, மற்றது பெருந்தின் குழியங்கள். இப்போ இந்த நடுநிலை நாடிக்கும் பெருந்தின் குழியத்துக்கும் என்ன வித்தியாசம் என்றால், நடுநிலை நாடி என்னென்னா இந்த குருதி சுற்றோட்டம் இருக்குது தானே, அந்த குருதி சுற்றோட்டத்தில் இருக்கிற ஒரு தென்குழிய கிளம். அது பிளட்லேயே என்ன செய்யுமெண்டா ஒர்க் பண்ணும். எங்களோட பெருந்தின் குழியம்ண்டா என்னென்னு சொன்னால், எங்களோட குருதி சுற்றோட்டத்தில் இருக்கிற ஒற்றை குழியம், எங்களோட ஒற்றை குழியம் பிளட்டை விட்டு, அதாவது குருதியை விட்டு வெளியே இளையங்களுக்கு விரைக்கு தான் என்ன செய்யுமெண்டா வியத்தமடையும். கிட்டமுட்ட அதன் அளவு 5 மடங்கு பெருக்கும் என்று சொல்லினோம். அப்படி பெருத்துத்தான் என்னவா வரப்போகுதுன்ற பெரிய தின்குழியம், பெரிய தின்குழியை செய்ய போகிற கலாம். இது பெருந்தின்குழியம். இது இந்த வினைத்திறன் சரியான கூடவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ மெயினாக 2 பேர் யார்? நடுநிலை நாடி பெருந்தின்குழியம். நடுநிலை நாடி எங்கேன்னு சொன்னால் குருதியில், பெருந்தின் குழியம் எங்கேன்னு சொன்னால் எங்களோட இளையங்களில். ஓகேயா? இப்போ இந்த பாதிப்படைந்த இடங்களுக்கு இந்த தென்குழிய கிழங்கள் எப்படி நகருதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கீமோடாக்சிஸ் என்று சொல்கிறது அங்கேருந்து வர அந்த ரசாயன சமிக்ஞைகள் மூலம் என்ன செய்யும்னு சொன்னால், அந்த இடத்தை நோக்கி இதுகள் நகரப்போகுது. அந்த நேரங்களில் பிளட்டில் அந்த என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், அந்த பிளட் வெசல்ஸிൻ്റെ என்னது ஊடுபோவிடும் தன்மை, பெர்மியபிலிட்டி கூடி நடுநிலை நாடிகள் என்ன செய்ய போகுது? அந்த ரசாயன சமிக்ஞைகள் இருக்கிற இடத்தை நோக்கி நகரப்போகுது. அடுத்த விஷயம் பார்ப்போம். என்னது? இயற்கையான கொள்ளுங்கிழங்கள். இது நிணநீர் குழியங்கள். இப்போ இது எங்கெங்கே இருக்குமென்று பார்ப்போம். நிணநீர் முடிச்சுக்களில் இருக்க போகுது, அதை மாதிரி குருதியில் இருக்க போகுது. அங்கங்கள் பார்த்தீங்கன்னா என்னது? ஈரலில் இருக்க போகுது, மண்ணீரலில் இருக்க போகுது. இப்படி 4 இடம் லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது இது என்னது? குறிப்பிலக்கற்ற நிற்பீடனம் தான், ஸ்பெசிஃபிக் கண்டு இல்லை. ஆனால் இவரும் எப்படி? இப்போ பாதிப்படைந்த கலங்கள், சுயகலங்கள் இல்லை, பாதிப்படைந்த கலங்களை இவர் அழிக்க போகிறார். எப்படின்னா அதோட ஸ்பெசிஃபிக்காக பொருந்துங்க. இந்த காட்டியிருக்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக பொருந்தி என்ன செய்யுமெண்டா, இவர் கிளத்தக சமிபாடு செய்வாரான்னு கேட்டால் இல்லை. இவர் என்ன செய்வார்ன்னு சொன்னால், ரசாயன பதார்த்தங்களை சுரப்பார். அந்த ரசாயன பதார்த்தங்கள் என்ன செய்யும்னு சொன்னால், அந்த களத்தின் வளர்ச்சியை அழிக்கும். ஏன்னா கருவை அழிச்சு போடும். அப்புறம் அடுத்த கட்டம் என்ன செய்யும்னு சொன்னால், அதை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுமெண்டா பகுப்படைய செய்யும். ஆனால் முக்கியமான விஷயம், இவர் என்ன செய்ய மாட்டார்ன்னு சொன்னால், களத்தக சமிபாடு செய்ய மாட்டார்.
அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் இவர் வந்து புற்றுநோய் கலங்கள் அதே மாதிரி வைரஸால் பாதிக்கப்பட்ட கலங்களுக்கு வந்து என்ன செய்வாருன்னா ஸ்பெசிஃபிக்காக இருப்பார். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.